iPhone SE to iPhone 9 இந்த நேமில் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த SEயோட செகண்ட் ஜென்ரேஷன் ஃபோன் 2020 iPhone SEங்கிற நேமில் லான்ச் ஆகிருக்கு. இதோட வேலை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மின்னு சொல்கிறாங்க. $399 தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே இந்தியாவில் $399 தானா இல்லை அதை விட அதிகமாக இருக்கா? அதுக்கப்புறம் இதில் இருக்கிற பெஸ்ட் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா iPhone 11 Pro Maxல இருக்க bionic A13 சிப்செட் இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நிறையா ப்ளஸ் என்ன இருக்குது, மைனஸ் என்ன இருக்குது, இந்த ஃபோன் எங்கே வாங்கலாம், யாருக்கு சூட் ஆகணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் கம்ப்யூட்டர் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2020 iPhone SE பார்த்திங்கன்னா இனிஷியலாக நம்மலாம் iPhone SE 2 அல்லது iPhone 9 இந்த நேமில் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக 2020 iPhone SEன்னு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். இங்கே 4.7 inch ரெட்டினா HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஐஃபோன் சீரியஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பெரிய டிஸ்பிளேவோட இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான நல்ல 4.7 inchங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃபோன், நல்ல காம்பேக்டாக இருக்கும், சூப்பரான ஒரு டிஸ்பிளேவோட வந்திருக்கு. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தம்ஸ் அப் தான் சொல்லுவேன். ஸோ காம்பேக்டாக ஒரு டிஸ்பிளே இருக்கிற ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக iPhone SE 2020 iPhone SE வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேவை பார்த்துட்டோம். இதோட டிசைனுக்கு வருவோம். இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா iPhone 8ஓட டிசைன் அப்படியே வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா iPhone 7ஓட டிசைனை வச்சுருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. முன்னாடி பெரிய பெரிய பெசல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு டச் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த பெசல்ஸாவது கட் பண்ணியிருக்கலான்னு எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ இந்த இமேஜ் பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2020 iPhone SEயில் ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறது என்னென்னா அதில் இருக்கிற டிசைன் தான். குறிப்பாக முன்பக்கமாக இருக்கிற பெரிய பெசல்ஸ், அதுக்கப்புறம் டச் ஐடி. ஸோ இதுவே நிறையா ஏரியாஸை கவர் பண்ணிடுது. ஸோ உண்மையாக சொல்லணும்னா இந்த டிசைன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அடுத்து இதோட கேமராஸ்க்கு வருவோம். பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா iPhone 11 Pro Maxல ஒரு 12 மெகா பிக்சல் கேமரா இருக்குல்ல, அதோட மெயின் கேமரா சென்சார். ஸோ அதே கேமரா சென்சார் அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே 2020 iPhone SE அதாவது iPhone SE 2ல் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ உண்மையாலுமே இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இருக்கிற டாப் அண்ட் ஹை அண்ட் ஃபோனில் இருக்கிற ஒரு கேமராவை ஒரு நார்மல் ஆவரேஜ் மிட்ரேஞ்ச் ஃபோனில் கொடுக்குறது ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் இந்த நைட் ஸ்கேப் அந்த மாதிரி ஆப்ஷனெல்லாம் இதில் மிஸ் ஆகுது. போர்ட்ரேட் லைட்டிங்க்கான ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் டெப்த் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெப்த் கண்ட்ரோல்னால் நம்மளோட பேக்ரவுண்ட் பிளரோட அமௌண்ட்டை நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமும் சரி, அந்த பேக்ரவுண்ட் பிளரோட அமௌண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த 2020 iPhone SEயில் இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங் பார்க்கும்பொழுது இங்கே 4K வீடியோஸ் 24 ஃப்ரேம், 30 ஃப்ரேம், 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே ரொம்ப கூலான விஷயம் என்னென்னா இதில் 60 ஃப்ரேம் 60 FPSல 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் நல்லா பெட்டராக கொடுத்துருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தது முன்பக்க கேமராவுக்கு வருவோம். முன்பக்க கேமரா எவ்வளோ மெகா பிக்சல்னு எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1080 வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இருக்குது. முன்னாடி 4K வீடியோஸ் எல்லாம் சப்போர்ட் ஆகாது. ஸோ அட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சலில் நீங்கள் வீடியோஸ் ஷூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முன்பக்க கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமேட்டிக் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. வாவ். 2020 iPhone SEயில் இருக்கிற இன்னொரு ஃபீச்சர் கேமராவில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் என்னென்னா குவிக் டேக்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா உங்களுடைய ஃபோட்டோ ஷட்டர் இருக்குங்களா, ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணும்பொழுது ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஃபோட்டோலேருந்து வீடியோக்கு ஸ்விட்ச் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் எனேபிள் ஆகிரும். மோஸ்ட்டாக ஃப்யூச்சரில் வர ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்லேயே இந்த ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து சிப்செட்டுக்கு வரும். சிப்செட்னு பார்க்கும்பொழுது iPhone 11 Pro Maxல கொடுத்துருக்க அதே bionic A13 சிப்செட்டு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேமிங் அதுக்கப்புறம் யூசேஜ் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃப்ளூயிடாக ஸ்மூத்தாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து பேட்ரிக்கு வருவோம். பேட்ரி பற்றி இவங்க எதுவும் சொல்லலை, பேட்ரி எவ்வளோ mAhன்னு சொல்லலை பர்டிகுலராக. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதே சமயம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டை ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு மிட்ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ உண்மையிலுமே அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். பட் ஆனால் ஒயர்லெஸ் சார்ஜிங் டிவைசஸ் வந்து நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும்.
ஸோ நீங்கள் ஆஃப் அன் ஹவர் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50% லைக் 0 to 50% உங்களுக்கு ஆஃப் அன் ஹவரில் சார்ஜ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்பொழுது 13 hours வரைக்கும் வீடியோஸ் கண்டினியூஸ் ப்ளேபேக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவு கெஸ் பண்ணும்பொழுது 4000 அரௌண்ட் அந்த 4000 பக்கத்தில் பேட்டரிஸ் கெப்பாசிட்டி இருக்கும். பட் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரிஞ்சால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரீ ஆர்டர் பார்த்திங்கன்னா April 17th ஸ்டார்ட் ஆகுது. அதே சமயம் சேல்னு பார்க்கும்பொழுது 40 countries April 24th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்த ஒன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா IP68 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ IP67 ரேட்டிங்கில் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அப் டு 1 meter டெப்த் வரைக்கும் 30 நிமிஷம் தண்ணியில் இருந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அகெயின் ஒரு மிட்ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன். அடுத்தது ஸ்டோரேஜுக்கு வருவோம். இது பார்த்திங்கன்னா 64 GB 128 GB அதுக்கப்புறம் 256 GB வேரியண்ட்டில் வருது. எப்பயும் எப்படி ஐஃபோன் வந்து அவங்களுடைய ரேம் சொல்ல மாட்டாங்களோ அதே மாதிரி இந்த டைமும் சொல்ல. நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா 464 அதுக்கப்புறம் 4128 அதுக்கப்புறம் 256 இந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரேம் பொறுத்த வரைக்கும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அடுத்து இதோட ப்ரைஸிங்க்கு வருவோம். ஸோ ஸ்டார்டிங் வேரியண்ட்டான 64 GB வேரியண்ட் பார்த்திங்கன்னா $399 அவைலபிள் இருக்குது. சத்தியமாக இந்தியாவில் கிடையாது, அதை பேசுவோம். அடுத்தது 128 GB பார்த்திங்கன்னா உங்களுக்கு $449, 256 GB பார்த்திங்கன்னா $549 அவைலபிள் இருக்குது. லிட்டரலாக கன்வெர்ட் பண்ணால் $400 ஒரு 28,000 30,000 அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரணும். ஸோ நான் உங்களோட ஐஃபோன் ஆப்பிளோட இந்தியன் வெப்சைட்டில் போய் பார்த்தேன். ஸோ பார்க்கும்பொழுது எனக்கு பெரிய ஷாக்கிங் என்னென்னா பேசிக் வேரியண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 42,500 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 30,000 42,000. ஸோ நார்மலாக ஐஃபோன் வேலை பார்த்திங்கன்னா இந்தியாவில் வரும்பொழுது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் அதிகமாக இருக்குது. மேபி இந்தியன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஐஃபோன் எஸ்சியோட விலை இன்னும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் அந்த மாதிரி இஷ்யூஸ்னால் அதோட ப்ரைஸிங் இன்னும் ஆப்வியஸாக அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பிள் வரைக்கும் நான் நோட் பண்ண வரைக்கும் அதோடய ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா இனிஷியலாக வரும்போது எக்ஸ்ட்ரீம் காஸ்டிங்கில் வரும். அதுக்கப்புறம் ஒரு 3 months அந்த மாதிரி டியூரேஷன்லேயும் அதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 8,000 10,000 அந்த மாதிரி அதோட ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கட் ரொம்பவே ஆகும். ஸோ அப்படி ஒரு ப்ரைஸ் கட் ஆச்சுன்னா இந்த ஃபோனுக்கு போகலாம் அப்படின்னு தான் என்னோட சஜஷன். பட் ப்ரைஸிங் பொறுத்து தான் சொல்கிறேன், மற்றதும் சொல்கிறேன். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா OnePlus 8 series லான்ச் பண்ணாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக ஒரு 800 அந்த ரேஞ்சுக்கு $800 அந்த ரேஞ்சுக்கு போனாங்க. ஸோ 42,500 கன்வெர்ட் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து $550 வருது. ஸோ $550 வைசஸ் $800. அது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பிராண்டுக்காக போவாங்க. ஸோ அப்படி போகும்பொழுது ஐஃபோன் SE2 அதாவது 2020 ஐஃபோன் SEக்கு நிறைய மக்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ப்ரைஸிங் கம்மி, ப்ராசஸர் bionic A13 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, பெஸ்ட்டு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் ஆனால் டிசைன் பார்த்திங்கன்னா டிசைன் இன்னமும் ஒரு மொக்கையான டிசைனாக தான் இருக்குது. ஸோ ஆப்பிள் லோகோ இருக்கிற ஒரு ஃபோன் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஐஃபோன் SE2க்கு போகலாம். 2020 ஐஃபோன் SE வந்து OnePlus கில்லராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதே சமயம் ப்ரைஸிங் வந்து இன்னும் கொஞ்சம் கட் ஆச்சு, ப்ராப்பரான டாலர் கன்வர்ஷன் இருந்தால் ஐஃபோன் SE பார்த்திங்கன்னா OnePlusஓட கில்லராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்றபடி ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்தியன் வேரியண்ட்டான பேசிக் வேரியண்ட் 64 GB பார்த்திங்கன்னா 42,500 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ 128 GB பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு 48,000 50,000 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அதுக்கப்புறம் 256 GB வேரியண்ட் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு 62,000 65,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இதில் இருக்கிற ப்ளஸ்ன்னு பார்த்தா எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது, 4.7 inch. ஸோ ரொம்பவே காம்பேக்டான ஒரு குட்டியான ஃபோன். அதுக்கப்புறம் bionic A13 சிப்செட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கேமராஸ், ஸோ ஐஃபோன் 11 Pro Maxில் இருக்கிற அதே 12 MP ப்ரைமரி சென்சார் மெயின் சென்சார் தான் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்குது, ஏஆர் கேம்ஸ் விளாட முடியும், Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஆடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது வேல்யூ ஃபார் மணின்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுது. பட் ஆனால் ஸ்டில் இது ப்ரைஸ் கட் ஆனால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆகுது. iPhone SE 4G ஃபோனோ 5G ஃபோனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு 4G ஃபோன் தான், 5G எல்லாம் கிடையாது. ஸோ இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா இதோட டிசைன் தான் எனக்கு ப்ரைமரி டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது. லைக் இன்னும் அவங்களுடைய பெரிய பெசல்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு இப்போதைக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தோணுது. ஸோ இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ iPhone SE to 2020 iPhone SEக்கு நீங்கள் போவீங்களா? ஸோ எவ்வளோ ப்ரைஸிங் இருந்தால் நீங்கள் வாங்குவீங்க? இந்தியாவில் இதோட விலை ஸ்டில் ஒரு 10,000லேருந்து 12,000 வரைக்கும் அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஒரு லைக் US அது மாதிரி அங்கேருந்து வாங்கி எடுத்துகிட்டு வரும்போது வேல்யூ ஃபார் மணி தான். பட் ஆனால் இந்தியாவில் ப்ரைஸ் கட் கண்டிப்பாக வரணும். ஸோ ஆப்பிள் ப்ளீஸ் கட் ஆஃப் த ப்ரைஸ் மேன். ஸோ எவ்வளோ ப்ரைஸிங் இருந்தால் நீங்கள் வாங்குவீங்க? ஸோ உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கம்ப்யூட்டர் காதன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்னும் இது மாதிரி நிறைய அமேசிங்கான டெக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கேட்ச் யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் ஒன். பீஸ்.